டெல்லிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்டார். இன்று மாலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி சென்றார். திடீர் பயணமாக நண்பகல் டெல்லி புறப்பட்டு சென்ற அவர் அதிமுக சார்பில் டெல்லியில் அமைக்கப்பட்ட புதிதாக திறக்கப்பட்ட அலுவலகத்தையும் பார்வையிட்டார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லி பயணம் குறித்து நாளை விரிவாக பேசுவதாகவும் தெரிவித்தார். நாளைக்கு கொடுக்குற விடு. நாளைக்கு நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்கிரீன் எல்லாம் போகிறதுக்கு வந்தெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். மதியம் தான் போகிறேன் தம்பி. நாளைக்கு மதியம் கொடுக்குற விடுங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாது அதிமுக மூத்த நிர்வாகிகளான SP வேலுமணி மற்றும் KP முனுசாமி ஆகியோரும் சென்னையிலிருந்து அவசரமாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசியல் நிலவரம் பற்றி பேசியதாகவும் கூறப்படுகிறது. கோவையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு வழங்க வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1.5 லட்சம் விசைத்தறிகள் முடங்கியிருக்கும் நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்கள் பிரதிநிதிகளை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கூலி உயர்வு தொடர்பாக 10 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று விசைத்தறி உரிமையாளர்கள் கூறினர். பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 200 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் நேரடியாகவும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த வேலை இழப்பு இழந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. எவ்வளோ கூலி உயர்வு கேட்குறீங்க? நாங்கள் 2022 ஒப்பந்த கூலியில் இருந்து எங்களுக்கு 60-50% கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். தமிழ்நாட்டில் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு வரும் மே மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவி இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 4 வார்டு கவுன்சிலர்களுக்கான காலியிடங்கள் உட்பட 35 மாவட்டங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 133 காலியிடங்கள் உள்ளன. அதேபோல காஞ்சிபுரம், நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 பணியிடங்கள் உள்ளன. இந்த காலியிடங்களுக்கு வரும் மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை விரைந்து முடிக்கவும் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய தனது ஆண் நண்பருடன் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வெளியே சென்றதாக தெரிகிறது. தொடர்ந்து மறுநாள் காலை இரத்த காயத்துடன் வந்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் விசாரித்திருக்கின்றனர். அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பர் அழைத்ததாகவும் அங்கே சென்றதும் போதைப் பொருள் கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் கல்லூரி நிர்வாகம் மறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. அதன் பிறகு கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.
ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சியில் 26 மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய அம்ருத் குடிநீர் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகராட்சி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். காய்கறி சந்தைக்கு போக்குவரத்து வசதி கோரியும் கோஷம் எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சாலையோரம் நின்ற இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற 3 பேரை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் ராபர்ட்சன் பேட்டை மிஷன் சர்ச் தெருவில் நடமாடிய நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருட முயன்றனர். பூட்டை உடைக்கக்கூடிய முயற்சி தோல்வியில் முடிந்ததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆந்திராவில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களை 10ஆம் வகுப்பு மாணவன் பெல்ட்டால் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கர்னூல் மாவட்டம் கொண்டமூரில் உள்ள விடுதியில் 10ஆம் வகுப்பு மாணவர் தன்னுடைய கட்டளைக்கு அடிப்படையாத 6ஆம் வகுப்பு மாணவர்களை தாக்கியுள்ளார். இதன் காணொலி வெளியானதை அடுத்து தாக்குதல் நடத்திய மாணவரை காவல்துறையினர் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விடுதி வார்டன் இடைநீக்கம் செய்யப்பட்டார். மகாராஷ்டிராவில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆடி கார் திடீர் என்று தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த பரபரப்பு காட்சிதான் இது. நாந்தேட் பகுதியிலிருந்து சத்ரபதி சாம்பாஜி நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சிக்கல்தானா விமான நிலையம் அருகே வந்தபோது தீப்பிடித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். எனினும் கார் முழுவதுமாக எரிந்தது. நல்வாய்ப்பாக காரில் இருந்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். அமெரிக்காவின் கோல்ட் கார்டு விசாவுக்கு அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் கிரீன் கார்டு விசாவை விட அதிக சலுகைகள் கொண்ட கோல்ட் கார்டு விசாவை அறிமுகம் செய்தார். நிரந்தர குடியுரிமை உள்ளிட்ட வசதிகள் கொண்ட இந்த விசா இந்திய மதிப்பில் 43 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் 1000 கோல்ட் கார்டு விசா வழங்கப்பட்டதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 பெண்களிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமானத்தில் தப்பி செல்ல முயற்சித்தவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். சென்னை அடையாறு இந்திரா நகரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் 5 சவரன் நகைகளை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பறித்துக் கொண்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். இதேபோன்று வேளச்சேரியில் 3 இடங்கள், சாஸ்திரி நகர், சைதாப்பேட்டை என மொத்தம் 7 இடங்களில் 16 சவரன் தங்க நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டன. கனகச்சிதமாக திட்டம் போட்டு அடுத்தடுத்த பகுதிகளில் திரைப்பட பாணியில் நடந்த இந்த நகைப்பறிப்பு சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடி விசாரணையில் இறங்கினர். ஒரே பாணியில் இந்த கொள்ளை சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருப்பதால் அனைத்து வழிப்பறி சம்பவங்களிலும் ஈடுபட்டது ஒரே கும்பலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடந்தது. இந்நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சூரத் மற்றும் ஜாப்பூர் என தெரிய வந்திருக்கிறது. சென்னைக்கு வந்த இவர்கள் பைக் ஒன்றை விலைக்கு வாங்கி நகை பறிப்பில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கைதான நபர்களின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் மற்றும் கொள்ளைக்கு உதவியர்கள் யார் என்று உள்ளிட்டவை குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.